ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ தான். நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க அண்டு டெக்ஸ்ட் பண்ணது எல்லாமே இதை பற்றி தான். ஒரு FPV ட்ரோன் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அது ஏன்னா நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி நினச்ச நேரம் நீங்கள் ஃப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல இட்ஸ் ஒர்த் எவ்ரி பென்னி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ட்ரோன்ஸ் பற்றி என்னென்னா, எப்போயுமே ட்ரோன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஹாபியாக தான் இருக்குது. நீங்கள் டிஜேயே கூட எடுத்துக்கலாம், அவங்க தான் அதில் மார்க்கெட் லீடர் மாதிரி. ஸோ தே ஆர் தி டாப் செல்லிங் ட்ரோன் கம்பெனி டிஜே. ஸோ நானும் டிஜே ட்ரோன் தான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு லேட்டர் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் ஐ வென்ட் ஃபார் பில்டிங் மை ஓன் FPV ட்ரோன். அது என்ன விஷயம் அப்படின்னா, டிஜே பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ராஷ் பண்ணிட்டீங்க, இல்லை கீழே விழுந்துருச்சு, பார்ட்ஸ் எதுவும் உடஞ்சி போச்சு அப்படின்னா ரிப்பேர் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்டு உடனே உங்களுக்கு கிடைக்காது, சீக்கிரம் அதில் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் FPV ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு பார்ட்டு டேமேஜ் ஆச்சு, இல்லை க்ராஷ் பண்ணி கீழே உடஞ்சி போச்சுன்னா நீங்களே பார்ட்ஸ் வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ இதில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது டிஜே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 60Kலேருந்து 2 lakhs வரைக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக டிஜே FPV கூட மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவன்டா அப்படின்னு ஒரு மாடல் வந்திருக்கு, அண்ட் இன்னொரு மாடல் நினைக்கிறேன். இட் காஸ்ட் அபவுட் 1.5 to 2.5 lakhs. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ நான் ஓனாகவே பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். நான் பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பில்டு தான். போக நீங்கள் அமேசானில் இல்லை மற்ற சைட்ஸில் நீங்கள் ட்ரோன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10K, 11K, 12K, இந்த 8K, 7K இதுக்கெலாம் இருக்குது. பட்டு ரிவ்யூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. யாரும் அது வாங்கினாங்களா இல்லை ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இது வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ஓனாக பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டு, ஒரு ட்ரோனுடைய காஸ்ட் மட்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டிபெண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் என்ன பில்ட் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் சினிமாட்டிக் ஷார்ட்ஸு, இந்த ரீல்ஸில் பார்த்து அந்த மாதிரி பில்ட் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் அப்படி தான் பில்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டு பில்ட் பண்ணேன். ஸோ நான் பில்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த 5 inch quad. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை லேட்டர் மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் இந்த FPV ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் அப்படின்னா நீங்கள் நீங்களே ஓனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இஷ்யூஸ் என்ன அப்படின்னு கம்யூனிட்டியில் இல்லை டிஸ்கார்ட் சர்வர்ஸில் சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் வீடியோ காலில் கூட வந்து கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ FPV பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இது வந்து 5 inch quad. நான் அந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு 5 inch 4S பில்டு சொல்லியிருந்தாங்க, சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது பட்ஜெட் பில்டு தான். அது இந்த ட்ரோனுடைய காஸ்ட் மட்டும் எவ்வளோ வரும் ஆவரேஜாக அப்படின்னா ஒரு 45 to 50K நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பில்ட் பண்ணுறதுக்கு. லாங் ரேஞ்ச் ட்ரோன் இது. அப் டு 10 to 15 kilometers கூட அது போக வாய்ப்பு இருக்குது. அண்டு பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் அவ்வளோ தூரம் போக மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய பேட்ரி பவர் வந்து அவ்வளோ நேரம் நிற்காது. ஒரு பேட்ரி சார்ஜ் வந்து 4 to 5 minutes, ஒரு 5 to 6 minutes கூட சொல்லலாம், அவ்வளோதான் இருக்கும். ஸோ நான் பில்ட் பண்ணது எல்லாமே கம்யூனிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ண பார்ட்ஸ் வச்சு தான் நான் பில்ட் பண்ணியிருந்தேன், என்னுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் FPV ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 inch 5 inch தான் பில்ட் பண்ணுவாங்க, 4S பில்டு. அண்டு இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்க மாட்டீங்க. ட்ரோன் ஹாபிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரோன் பார்ட்ஸு வாங்கக்கூடாது, நீங்கள் அந்த டிரான்ஸ்மிட்டர் தான் வாங்கணும். ஏன்னா ட்ரோன் பில்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிடலாம், ஈஸியாக கூட பண்ணிடலாம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ளை பண்ண தெரில, நிறையா க்ராஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது இதோட ட்ரோன் பில்ட் பண்ணுறதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
நீங்கள் பார்ட்ஸ் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் இந்த மாதிரி வாங்கிட்டு பிசியில் சிமுலேட்டர் கேம்ஸ் இருக்குது, ஸோ அதை வாங்கி ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆச்சு நீங்கள் அதில் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 10K கிட்ட இருந்துச்சு. பட் இப்போது இதோட ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் சைட்ஸ் நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன், எந்தெந்த சைட்ஸில் நீங்கள் பார்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நான். அண்டு நெக்ஸ்ட்டு விஷயம், அப்படி எஃபிவிக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய காகுல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஷியன் 800D நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கலாம். அரௌண்டு 10K வரும் இது. இப்போ அது கூட ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கைசோன் கோப்ரா எக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல். இது நான் எதை வாங்கினேன் அப்படின்னா இதில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோடைய காஸ்ட்டு வந்து 25 கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது ஒன் டைம் பர்ச்சேஸ், அடிக்கடி நான் அதை மாற்ற போகிறதில்ல. ஸோ அதனால் இதை நான் வாங்கிட்டேன். ஸ்கைசோன் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கூட இருக்குது இதுக்கு. ஸோ டோட்டலாக உங்களுடைய ட்ரோன் டிரான்ஸ்மிட்டர் அண்டு காகல்ஸுடைய காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70K கிட்ட வந்துடும். ஸோ இது ஆக்சுவலி பட்ஜெட் பில்டு தான். அது ப்ரொஃபஷ்னலாக ரேஸ் பண்ணுறவங்க எல்லோரும் கொஞ்சம் ஹையர் ஸ்பெக்ஸில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரோன் வந்து இன்னும் நிறையா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ எஃபிவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக என்டர் பண்ணுறதுக்கு இதுதான் காஸ்ட்டு. அரௌண்ட் ஒரு 70K கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இதில் கேமரா கிடையாது, ஸோ அந்த காஸ்ட்டு வந்து இதில் ஆட் ஆகாது. நீங்கள் கேமரா என்ன கேமரானா உங்களுடைய ஃபுட்டேஜ் கேமரா, நீங்கள் சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு கோப்ரோ இல்லை இன்ஸ்டா 360 இல்லை உங்கள் மொபைல் கூட இதில் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த காஸ்ட் வந்து இதில் ஆட் ஆகாது. டோட்டலி பார்த்தீங்கன்னா 70K 70 to 75 கிட்ட நீங்கள் ஒரு பட்ஜெட் பில்டு பண்ணலாம் எஃபிவி ட்ரோன் பொறுத்த வரைக்கும். அண்டு மற்ற விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம். நீங்கள் டூல்ஸ் வாங்குறது, பேட்ரி காஸ்ட்டு, இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த காஸ்ட்டில் ஆட் பண்ணல. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 10K கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த சினிமேட்டிக் பர்பஸ்லாம் வேணாம், நான் சும்மா ஃப்ளை பண்ணணும், எஃபிவி ட்ரோன் ஃப்ளை பண்ணணும், வீட்லேயே ஃப்ளை பண்ணணும், இன்டோர்ஸில் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரோன் பில்ட் பண்ணலாம். இது பேர் டைனி ஊப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊப்னா ஒன்றும் இல்லை, இந்த ரவுண்டு ப்ரொப்பலர்ஸ் பக்கத்தில் ஒரு ரவுண்டு ஃப்ரேம் வரும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து ஊப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரோன் பில்ட் பண்ணலாம். இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 to 14K 15K சொல்லலாம். 15K கிட்டக்குள்ளே வரும் இது. பட் இதில் வந்து நீங்கள் கோப்ரோ எதுவும் மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இது எதுவும் பெரிய வெயிட் கேரி பண்ண முடியாது. அண்டு இன்டோர்ஸில் நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு எஃபிவி கேம் இருக்குது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு போர்டு எல்லாமே வேறு போர்டு, இதுக்குன்னு தனி செப்பரேட் போர்டு இருக்குது. பட் இது ஃப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்டு காகுல்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இது வந்து பெர்மனண்ட் பர்ச்சேஸ் மாதிரி. ஸோ நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் பெட்டராக வாங்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி அப்கிரேட் பண்ணுற அவசியம் இருக்காது. இந்த 2 இது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து எத்தனை ட்ரோன் பில்ட் பண்ணாலும் நீங்கள் இதை வச்சே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் பர்ச்சேஸ் இது. ஸோ இது வாங்கும்போது டிரான்ஸ்மிட்டரும் காகுல்ஸும் பெட்டராகவே வாங்கிடலாம். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுல தப்பில்லை. உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜே எஃபிவி அது கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ எஃபிவி பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோடைய காஸ்ட்டு. ஆவரேஜாக ஒரு 80K கிட்ட நீங்கள் ஒரு பில் பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைனி ஊப் கூட கன்சிடர் பண்ணலாம் பில் பண்ணுறதுக்கு.
இந்த அமேசானில் வாங்குறது வந்து நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எஃபிவி ட்ரோன் அளவுக்கு இதில் அவ்வளோ யூசஸ் இருக்காது. யாரும் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஐ கேன் லேர்ன் தட் டூ. எப்படி இருக்குன்னு நான் லேர்ன் பண்ணுறேன். அண்ட் இஃப் பாசிபிள் நானும் இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வாங்கி ஒரு ரிவ்யூஸ் கூட போடுறேன். இதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை மேக் பண்ணுறேன். டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். நான் அங்கே ஆக்டிவாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் ஃபார் மோர் FPV contents. Bye bye.